ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஏ இன்டர் லேபர் காஸ்டிங், அதில் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 சம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 1. மிஸ்டர் ஏ இஸ் ஒர்க்கிங் பை எம்ப்ளாயிங் 10 skilled workers. He is considered the introductions of some incentive scheme, either Halsley plan with 50% bonus or ரோவன் ஸ்கீம். இப்போ என்ன, மிஸ்டர் ஏ வந்து இருக்கார், அவர் ஒரு 10 ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை வாங்கிட்டுருக்காரு. அவங்களுக்கு வந்து இப்போது இன்சென்டிவ் ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அது வந்து ஹால்ஸ்லி பிளான் வந்து 50% பண்ணலாமா இல்லை ரோவன்ஸ் பிளானில் பண்ணலாமா அப்படின்னு இன்னும் டிசைட் பண்ணலாம். ஆஃப் வேஜ் பேமெண்ட் ஃபார் இன்க்ரீஸிங் த எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி டு கோப் அப் வித் த இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் பை 25%. எதுக்காக இதை கொண்டு வராருன்னா, ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தலாம், கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டு எஃபிஷியன்சி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக. எவ்வளோனா 25% வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. He feels that if he proposed incentive scheme could bring about an average 20% increase over the present earnings of the workers, it would act as sufficient incentive for them to produce more, and he has accordingly given the assurance to the workers. நீங்கள் அப்படி அந்த மாதிரி 25% பண்ணிங்கன்னா, இந்த 2 பிளான் சொல்லியிருக்காருல, அந்த 2 பிளான் வந்து ஓவராலாக அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இயர்னிங்ஸ் கொடுக்கணும்னா 20% கொடுத்தா அது சஃபிஷியன்ட் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ ப்ரெசென்ட் இயர்னிங்ஸை விட நியூவாக கொடுக்கக்கூடியது, போனஸ்னால் வரக்கூடியது வந்து 20%. இப்போ 100 ரூபா வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன் ஆவரேஜாக, இது வந்து 120 ஆகணும் அட்லீஸ்ட், அந்த மாதிரி கொடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த மிஸ்டர் ஏ டிசைட் பண்ணுறாரு. இது சும்மா தியரி மட்டும்தான், என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டா சரி. நெக்ஸ்ட் வந்து, as a result of the assurance, the increase in productivity has been observed as relevant by the following figures for the current month. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதெல்லாம் டீட்டெயில்ஸில் கீழே கொடுத்துருக்காங்க. ஹார்லி ரேட் ஆஃப் வேஜஸ் கேரண்டீட், வேஜ் ரேட் எவ்வளோனா ஒரு மணி நேரத்துக்கு 40 rupees, டைம் ரேட் வந்து 40. ஆவரேஜ் டைம் ஃபார் ப்ரொடியூசிங் 1 piece பை 1 worker அட் த ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இது டைம் அலோடு எவ்வளோனா ஒரு பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் அலோவ் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இந்த மந்த், 1 மந்தில் எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் இருக்குன்னா 25 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பர் டே ஃபார் ஈச் ஒர்க்கர், 10 ஒர்க்கர் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் 8 மணி நேரம் டெய்லி வேலை செய்கிறாங்க, 25 நாள் ஒரு மாதத்துக்கு வேலை செய்கிறாங்க. ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டியூரிங் த மந்த் 1,0250 யூனிட்ஸ். அவன் 1250க்கு எவ்வளோ ஹார்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம்னா 1250க்கு வந்து 2500 இவ்வளோ ஹார்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்போ டோட்டலாக இவங்க எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 8 into 25 200 into 10 ஒர்க்கர்ஸாக, அப்போ வந்து 2000 தான் எடுத்திருக்காங்க. 5500 ஹார்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டினை பொறுத்து தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். கால்குலேட் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இயர்னிங்ஸ் பெர் ஹார் அண்டர் ஹால்ஸ்லி ஸ்கீம் அண்ட் ரோவன் ஸ்கீம். இந்த 2 ஸ்கீம்லேயும் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இயர்னிங்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் த சேவிங்ஸ் டு மிஸ்டர் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைரக்ட் லேபர் காஸ்ட் பர் பீஸ் அண்டர் த ஸ்கீம்ஸ். பர் பீஸ் அந்த மாதிரி ஒரு பீஸ் ரேட்டு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பீஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் ஆகுனா 40 ரூபீஸா 1 ஹவருக்கு. ஒரு பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 மணி நேரம் எடுத்துக்கலாமாம்மா. அப்போ 2 into 40னா 80 ரூபீஸ் வந்து பீஸ் ரேட்டில் கொடுத்தாங்கன்னா கொடுக்கணும். ரோவன்ஸ் பிளானில் வந்து கம்மியாக வந்துச்சுனாலோ, ஹால்ஸ்லி பிளானில் கம்மியாக வந்துச்சுனாலோ எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் செகண்ட் கொஸ்டின். இது வந்து ஒர்க்கிங் நோட்லாம் போட்டு சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஆக்சுவல் டைம் டேக்கன் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். 25 நாள் இருக்குது, 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க 10 ஒர்க்கர்ஸ். டோட்டலாக எவ்வளோனா 1250 பீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 200 ஹார்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ வேஜஸ் கொடுக்குறோன்னா 2000 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இன்ட்டு 40 ரூபீஸ், 1 ஹவருக்கு 40 ரூபீஸா, அதை கீழே போட்டோன்னா 80,000 வரும். இதுதான் டோட்டல் வேஜஸ். நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ சேவ் ஆகிருக்குன்னா 2500 மேலே போட்ட ஒர்க்கிங்ஸே தான். 1 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 ஹார்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. 1250 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு 10 ஒர்க்கர்ஸ் சேர்ந்து. அதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ டைம் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா 2500. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோனா 2000. ஸோ டைம் சேவ்டு எவ்வளோனா 500 ஹார்ஸ்.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஹால்ஸ்லி பிளானில் எவ்வளோ போனஸ் இருக்கோ ரோவன்ஸ் பிளானில் எவ்வளோ போனஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருக்காங்க 500 ஹார்ஸ். ஹால்ஸ்லி பிளான் வந்து 50%ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 500 இன்ட்டு 50%னா 250 வரும். 250 அதுக்கப்புறம் வேஜ் ரேட் டைம் ரேட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 ருபீஸ். ஸோ 250 இன்ட்டு 40 10,000. அதே தான் ஃபார்முலாவில் போட்டிருப்பாங்க. 50% ஆஃப் த டைம் சேவ் இன்ட்டு ஹார்ட்லி ரேட் ஆஃப் வேஜஸ். நெக்ஸ்ட் வந்து அப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா இது வந்து போனஸ் வந்து 10,000. அது போக எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க 2000 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000 இன்ட்டு 40 ருபீஸ். இது எவ்வளோனா டைம் ரேட். ஸோ இது வந்து 80,000, போனஸ் வந்து 10,000, டோட்டலாக 90,000 ஆகும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோவன்ஸ் பிளானில் பார்க்க போகிறோம். ரோவன் பிளானில் எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த பர்சன்டேஜ் 50%ஆக என்னங்கிறது தெரியாது. அதுக்கு தான் என்னென்னா டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலோடு. டைம் எவ்வளோ எடுத்திருக்காங்க 2000 டிவைடட் பை டைம் அலோடு வந்து 2500. இதுதான் பர்சன்டேஜ். இன்ட்டு டைம் சேவ்டு எவ்வளோனா 500 இன்ட்டு டைம் ரேட் அல்லது ஹார்லி ரேட் எவ்வளோனா 40 ருபீஸ். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 5 400 இன்ட்டு 40 16,000 வரும். ஸோ 16,000 போனஸ் மட்டும். அது போக நார்மல் வேஜஸ் வந்து 80,000 அப்படியே தான் இருக்கும். மேலே கண்டுபிடிச்சதால் தான் 2000 இன்ட்டு 40 அது வந்து 80,000 ப்ளஸ் 16,000 டோட்டலாக வந்து ரோவன் பிளானில் வந்து 96,000 ருபீஸ் கிடைக்கிது. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஒர்க்கிங்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சம்முக்கு போக போகிறோம். ஃபஸ்ட் வந்து எஃபெக்டிவ் ஹார்லி ரேட் கேட்டிருந்தாங்களா. அப்போ வந்து இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா ஹால்சே பிளானில் வந்து 80,000 ஆகுது. ஸோ மொத்தம் 80,000 டிவைடட் பை எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் எவ்வளோ ஆகுதுன்னா 90,000 டோட்டலாக. 80,000 நார்மல், 10,000 போனஸ். அப்போ வந்து 90,000 செலவாகுது. எவ்வளோ ஹார்ஸுக்குன்னா 2000 ஹார்ஸுக்கு. ஸோ 90,000 டிவைடட் பை 2000 45 ருபீஸ். இதுதான் எஃபெக்டிவ் ஹார்லி ரேட். அதே ரோவன்ஸ் பிளான் எடுத்துக்கிட்டோன்னா $96,000 இருக்கா. எப்படி கண்டுபிடிச்சோன்னா 80,000 ப்ளஸ் 16,000 டிவைடட் பை எவ்வளோ ஹார்ஸுக்கு 2000 ஹார்ஸுக்கு. அப்போ 1 ஹார்க்கு எவ்வளோ ருபீஸ் ஆகுதுன்னா 48 ருபீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா பீஸ் ரேட் கொடுத்தா எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கேட்டிருந்தாங்க. 1 பீஸ்க்கு எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்ட்டு. இங்கே வந்து பீஸ் ரேட்னால் மேலே கண்டுபிடிச்சது தான். 1 மணி நேரத்துக்கு 40 ரூபா கொடுக்குறாங்கன்னா 1 பீஸ் செய்கிறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து 80 ருபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பீஸ் ரேட்டில். இப்போ மேலே கண்டுபிடிச்ச ரேட் வந்து 45 ருபீஸ் வந்து ஹால்சி பிளானில் வருது. ஸோ 1 மணி நேரத்துக்கு 45 ருபீஸ் தான் வருது. 2 மணி நேரம் எடுத்துக்கலாம்ல. ஸோ 90 ருபீஸ் வருது. அப்போ பீஸ் ரேட் கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து எம்ப்ளாயி காஸ்ட் பர் பீஸ். எம்ப்ளாயி காஸ்ட்னா ஹேவன்ஸ் பிளானில் எவ்வளோ வருதுன்னா 90,000. ஸோ 1250 யூனிட்ஸுக்கு அப்போ வந்து 1 யூனிட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 72 ருபீஸ் தான் ஆகுது. ஸோ இது 80 ஆகும். இப்படி பார்த்தா 72 ருபீஸ் தான் ஆகுது. ஸோ 8 ருபீஸ் வந்து சேவ் ஆகுது. அதே ஹால்ஸ்லி பிளானில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ மொத்தம் காஸ்ட் ஆகுதுன்னா 96,000 ஆகுது. 96,000 எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1250. அப்போ வந்து 1 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 76.8 தான் ஆகுது. ஆனால் பீஸ் டேட்டாக கொடுத்தீங்கன்னா 80 ருபீஸ் கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேவ் ஆகுதுன்னா 3.2 வந்து சேவ் ஆகுது. மறுபடியும் இது ஒருக்கா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா 80 ருபீஸ் வந்து பீஸ் டேட்டாக கொடுத்தாகுது. அதுவே ரோவன்ஸ் பிளான் ஹால்ஸ்லி பிளான் எவ்வளோ ஆகுதுன்னா ஃபஸ்ட் வந்து ஹால்ஸ்லி பிளானில் வந்து 90,000 ருபீஸ் ஆகுது. டோட்டலாக நம்ம 90,000 ருபீஸ் கொடுத்தா போதும். எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1250 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 72 ருபீஸ் தான் ஆகுது. அப்போ வந்து 8 ருபீஸ் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ரோவன்ஸ் பிளானில் 96,000 ருபீஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது. எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1250. அப்போ வந்து ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 76.8 தான் ஆகுது. ஸோ 80 - 76.8 3.2 வந்து ரோவன் பிளானில் வந்து சேவ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க இந்த சம் முடிஞ்சு.
மேலே கொடுத்துருக்கிற அந்த 20% வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் எதுவும் கேட்காதனால நாம் எதுவும் கால்குலேட் பண்ணல. மேபி இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணி அவர் கொடுத்துருந்த அசூரன்ஸ் வந்து காப்பாற்றிருக்காரா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் நம்பர் 2. Wage negotiations are going on with the recognized employees union and the management wants you an executive of the company to formulate an incentive scheme with a view to increase productivity. நம்ம ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து ஃபார்முலேட் பண்ணணும். எதுக்குன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ப்ரொடக்டிவிட்டினா எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறது. 10 மணி நேரம் எடுத்துகிட்டு இருக்கிற பக்கம் 8 மணி நேரம் எடுக்க வைக்கணும். எப்படி எடுக்க முடியும்னா நீங்கள் அந்த டைம் சேவ் பண்ணிங்கன்னா இவ்வளோ ருபீஸ் கொடுக்குறேன், போனஸாக கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இன்சென்டிவ் பிளான்ஸ். கீழே கொடுத்துருக்காங்க. த கேஸ் ஆஃப் த 3 டைப்பிக்கல் ஒர்க்கர்ஸ், 3 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஏபிசி, ஹூ ப்ரொடியூஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஏ எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாருனா 180 யூனிட்ஸ், பி வந்து 120 யூனிட்ஸ், சி வந்து 100 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஆஃப் த கம்பெனிஸ் ப்ராடக்ட் இன் ஏ நார்மல் டே ஆஃப் எத்தனை மணி நேரத்துலனா 8 மணி நேரத்தில். அஸ்யூமிங் தட் டே வேஜஸ் வுட் பி கேரண்டீட் அட் 75 per hour. ஒரு மணி நேரத்துக்கு 75 ரூபா கேரண்டீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் த பி ஸ்டேட் வுட் பி பேஸ்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட் ஹார்லி அவுட்புட் ஆஃப் 10 யூனிட்ஸ். ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து 10 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு மணி நேரத்துக்கு ரேட் எவ்வளோ? 75. அப்போ 75 ரூபா கொடுத்து 10 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7.5. இதுதான் பீஸ் ரேட். நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் த இயர்னிங்ஸ் ஆஃப் த ஈச் ஆஃப் த 3 ஒர்க்கர்ஸ் அண்ட் த எம்ப்ளாயி காஸ்ட். 3 ஒர்க்கர்ஸோட காஸ்ட் எவ்வளோ, எம்ப்ளாயி காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பர் 100 பீசஸ் எந்தெந்த பேசிஸ்லைனா டே வேஜஸ் கொடுத்தா எவ்வளோ ஆகுது, பீஸ் ரேட் கொடுத்தா எவ்வளோ ஆகுது, ஹேல்ஸ்லி ஸ்கீமில் எவ்வளோ ஆகுது, ரோவன் ஸ்கீமில் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. கால்குலேட் அண்டர் த எபோ ஸ்கீம்ஸ் த ஆவரேஜ் காஸ்ட். டோட்டலாக ஏபிசி 3 இருக்காங்களா, அதை பொறுத்து ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டு ப்ரொடியூஸ் 100 பீசஸ், 100 பீசஸ்க்கு ஆவரேஜாக எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் சிம்பிள் தான். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா டெய்லி வேஜஸ் வந்து பார்க்க போகிறோம். டே வேஜஸ் 75 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்குறாங்களா, அப்போ வந்து 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஸோ 75 × 8 600 ருபீஸ் வரும். இதுதான் 3 பேர்த்துக்கு வேஜஸாக இருக்கும் டே வேஜஸ் படி கொடுத்தாங்கன்னா. அவள் வந்து ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோனா ஏ வந்து 180 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பி வந்து 120, சி வந்து 100, டோட்டலாக வந்து 400 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து லேபர் காஸ்ட் பர் 100 பீசஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆவரேஜாக எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கணும், ஓவராலாக அந்த கம்பெனிக்கு எவ்வளோங்கிறது. ஃபஸ்ட் வந்து லேபர் காஸ்ட் பர் 100 பீசஸ் ஒவ்வொரு ஒர்க்கர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 600 ருபீஸ் ஃபார் 180னா 100க்கு எவ்வளோ, 600 ஃபார் 180 அப்படின்னா 100க்கு எவ்வளோன்னு போட்டிங்கன்னா இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் 33.333 போயிட்டே இருக்கும். ஸோ 100 பீசஸ்க்கு வந்து லேபர் காஸ்ட் ஏ எவ்வளோ ஆகுதுன்னா 333.33. டெய்லி வேஜஸ் மூலிமா ஒர்க்கர் பிக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 600, அவர் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 120னா 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோவா இருக்குன்னா 500. இவர் வந்து 600 ருபீஸ்க்கு வந்து 100 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து 100 யூனிட்ஸுக்கு 600 அப்படியே டைரெக்டாக போட்டுரும். இப்போ ஆவரேஜாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 1800. எத்தனை யூனிட்ஸுக்குன்னா 400 யூனிட்ஸுக்கு. எவ்வளோ யூனிட்ஸ் நம்மளுக்கு தேவைன்னா 100 யூனிட்ஸுக்கு தேவை. அப்படி பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணால் 29 இங்கே வந்து எவ்வளோ வரும்னா 50 வரும். 9 × 50 450 வரும். அதான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பி ஸ்டேட் பார்க்க போகிறோம். பி ஸ்டேட்டும் ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்கும் 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ வருது, ஓவராலாக 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ வருதுங்கிறது பார்க்கணும். பி ஸ்டேட்னு எவ்வளோனா 7.5 வரும். எப்படின்னா 75 ஃபார் 10, அப்போ வந்து 1 யூனிட்டுக்கு எவ்வளோனா 7.5. அதான் இங்கே போட்டிருக்காங்க பி ஸ்டேட். அவன் வந்து ஏ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு 180, பி வந்து 120, சி வந்து 100. இதை ரெண்டும் இன்டூ பண்ணோன்னா வேஜஸ் இயர்ன்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 1350 ஃபார் ஏ, 900 ஃபார் பி, சிக்கு வந்து 750. அப்போ வந்து 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோவா இருக்குன்னா இது சேமாக தான் இருக்கும். 7.5 × 100 அப்போ வந்து 750. இதே தான் 3 பேர்த்துக்கு சேமாக தான் இருக்கும். இங்கே நோட் பண்ண வேண்டியது, இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து 800 ருபீஸ் தான் இருக்குது. ஆனால் பீஸ் வேஜஸ்னு பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் ஆகிருக்கு. அது வந்து 100க்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 450 தான் வந்திருக்கு. இங்கே அதிகமாக வரும். 3000 ஃபார் 400 யூனிட்ஸ்னால் 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 750. டே வேஜஸ் கொடுத்திங்கன்னா 450 தான் ஆகுது. பீஸ் வேஜஸ் கொடுத்திங்கன்னா 750 ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹேல்ஸ்லே பிளானில் கண்டுபிடிக்கணும்.
ஹால்ஸ்லே பிளானில் டைம் சேவ்டு டைம் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். ரோவன்ஸ் பிளானுக்கு அது தெரியும். இப்போ வந்து 10 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கலாம் நாங்களா. அப்போ 180 யூனிட்ஸ் வந்து ஏ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் எத்தனை மணி நேரம் எடுத்துக்கலாம்? 18 மணி நேரம் எடுத்துக்கலாம். 120 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் 12 மணி நேரம் எடுத்துக்கலாம். 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் 10 மணி நேரம் எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கங்கிறது வந்து ஒரு நாளில் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க தான். நார்மலாக 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோனா ஆக்சுவல் டைம் 8 ஹவர்ஸ் தான். எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாருனா 18 எடுத்துக்கலாம். 8 எடுத்திருக்காரு. 10 வந்து சேவ் பண்ணியிருப்பார் மிஸ்டர் ஏ, அதாவது ஒர்க்கர் ஏ. ஸோ 10, அந்த 10ல் வந்து 50% எவ்வளோனா 5. அந்த 5 இதை ரெண்டையும் ஆட் கூட பண்ணலாம். ரேட் பர் ஹவர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 50% பண்ணிட்டீங்களா. ஸோ 8 + 5 8 + 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. ஏன்னா 50% நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நம்ம வழக்கமாக எப்படி போடுவோன்னா 8 × 75 + 10 × 50%. 10 × 50% எவ்வளோ வரும்னா 5 வரும். × 75 அப்படின்னு போடுவோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 75 காமனாக எடுத்துக்கிறாங்க. இந்த 75ங்கிறது தான் இங்கே இருக்கிற ஜி, 75ங்கிறது இங்கே இருக்கிற எஃப், அதை காமனாக எடுத்துக்கிறாங்க. × 8 + 5. 8ங்கிறது என்னென்னா ஆக்சுவல் டைம் அவங்க எடுத்துக்கிட்டது. 5ங்கிறது வந்து 50% ஆஃப் த டைம் சேவ்டு. அதுதான் இதே மாதிரி தான் எல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றா இப்போ வந்து இவர் கால்குலேட் பண்ணிட்டோம்ல. நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக கால்குலேட் பண்ணாலும் சரி. இது எப்படி கால்குலேட் பண்ணோன்னா 8 × 75 + 50% of 10 × 75. இதை கால்குலேட் பண்ணிங்கனாலும் இந்த ஆன்சர் வரும். அதே பிக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா எவ்வளோ ஹார்ஸ் எடுத்துக்கிறாரு? 8 ஹார்ஸ் தான் எடுத்துக்கிறாரு. 8 × 75 இது சேமாக தான் இருக்கும். எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காருன்னா 50%, 4 மணி நேரம் சேவ் பண்ணியிருக்காரு. அப்போ 4னா 2 × 75 வரும். நெக்ஸ்ட் வந்து சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 × 75 இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. 8 × 75 + 50% ஆஃப் எவ்வளோ ஹார்ஸ் சேவ் பண்ணியிருக்காருன்னா 2 மணி நேரம். அப்போ 1 × 75ன்னு வரும். 8 × 75ன்னு போட்டிங்கன்னா 600 வரும். 600 + 75 675 சிக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் 600 + பி எவ்வளோ வரும்னா 2 × 7 150 வரும். ஸோ 50%. அப்போ வந்து 50% ஆஃப் 10னா 5 ஹார்ஸ் இருக்கும். 5 × 75. இங்கே வந்து 50% ஆஃப் 4 ஹார்ஸ்னால் 2 ஹார்ஸ். 2 ஹார்ஸ் × 75 வந்து 150 தானே வரணும். $750. அவன் 600 + 150 750. இங்கே வந்து 600 + 675. இங்கே வந்து 975. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 1 பீசஸ்க்கு எவ்வளோ, 100 பீசஸ்க்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். 975. இதெல்லாம் அரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 975 ஃபார் 180 யூனிட்ஸ் அப்படின்னா 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணால் 541.67. இங்கே வந்து 100 யூனிட்ஸுங்கிறனால 200ங்கிறனால சேம் ஆயிடுச்சு. இங்கே வந்து 750 / 120 × 100ன்னு போட்டிங்கன்னா 625 வரும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி ரோவன்ஸ் பிளானும் போட போகிறோம். ரோவன்ஸ் பிளான் அந்த பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த 50% மேலே போட்டோம். இங்கே 50%க்கு பதிலாக போனஸ் கார்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா டைம் சேவ்டு, அதாவது டைம் டேக்கன் / டைம் அலோட். இது வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும் × டைம் சேவ்டு. இது கால்குலேட் பண்ணிங்கன்னா இது வரும். அப்புறம் ஓவராலாக வந்து வேஜ் ரேட் கூட கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. இது தானே சேஞ்ச் ஆகும். ஸோ இதை மட்டும் கால்குலேட் பண்ணிவிட்டு கடைசி அந்த டைம் ரேட்டுங்கிறது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ஃபார்முலா எழுதணும்னா டைம் டேக்கன் ×
அது ரேட்டுன்னு மட்டும் அப்படியே எடுத்துக்குவோம். இன்ட்டு ஹார்லி ரேட் அல்லது டைம் ரேட் ஏதோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோமா. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரேட்டை வந்து வெளியே எடுத்துக்கிட்டாங்க. ரிமைனிங் இருக்கிறது வந்து டைம் டேக்கன் ப்ளஸ் டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலோட் இன்ட்டு டைம் சேவ்டு. இதை தான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண காலம் தான் இது சேர்ந்தது சி ப்ளஸ் இ. சி வந்து நார்மலாக இருக்கிறது, இது வந்து அந்த ஃபார்முலா படி வருது. ஃபார்முலா படி இங்கே எப்படி வரும்னா எவ்வளோ ஹார்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, 18 ஹார்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. டைம் டேக்கன் எவ்வளோ 8 ஹார்ஸ் இன்ட்டு டைம் சேவ்டு எவ்வளோ 10 ஹார்ஸ். இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 4.44 அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ அதை அப்படி இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா 12, எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 8, எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்கன்னா 4. அப்போ வந்து 8 டிவைடட் பை 3 வரும் 2.67 666ன்னு போயிட்டே இருக்கும். 67 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேபர் சிக்கு எப்படின்னா எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா 10 அலோவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 8 அலோவ் எடுத்திருக்காங்க. சேவ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 2 5 ஆகும். 2 டிவைடட் பை 5 1.6 அப்படின்னு போயிட்டுருக்கும். 1.6 ஆன்சர். ஓகேவா. இப்போ மறுபடியும் நான் நார்மலாக எடுத்துக்கிட்டது இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 8 + 4.44, அதுக்கப்புறம் 8 + 2.67, 8 + 1.6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் கிடச்சிரும் ஏபிசிக்கு. அதை வந்து இன்ட்டு 75 வேலை பண்ணோன்னா அவங்க எவ்வளோ 180 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ 120 அந்த மாதிரி ஓவராலாக கிடைக்கும். அந்த ஓவரால் வந்து டிவைடட் பை இப்போ வந்து 933 வந்து ஓவரால்னால் 180 யூனிட்ஸுக்கு கிடச்சிருக்கு. அப்போ வந்து 100 யூனிட்ஸுக்கு எவ்வளோனா 518 இந்த மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கோம். 800 ஃபார் 120னா 100 யூனிட்ஸ்க்கு வந்து 666.666ன்னு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 720 டிவைடட் பை 100னா 100 யூனிட்ஸ்க்கே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 720 அப்படியே டைரெக்டாக வந்திருக்கும். அவ்வளோதாங்க, இந்த சம்மு முடிஞ்சு. அப்போ ஆவரேஜாக பார்த்துக்கிட்டோன்னா மேலே கீழேயும் டோட்டலாக இது எவ்வளோ ஆயிருக்குன்னா 2400 ஃபார் 400 யூனிட்ஸ்னால் 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோனா 600. அதே ஹேல்ஸ்லி பிளானில் பார்த்தாச்சு. ரோவன்ஸ் பிளானில் வந்து 2453 வருது. இது எவ்வளோ யூனிட்ஸுக்குனா 400 யூனிட்ஸுக்கு. அப்போ 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோனா 613.25. அவ்வளோதாங்க, இந்த செகண்ட் சம்மும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான சம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்கிறது. ப்ராப்ளம் நம்பர் 3. The following expenditure were incurred in the Aditya Limited for the month of March 2023. என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, இது வந்து எது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தோன்னே சொல்கிற மாதிரி இருக்கணும். பெய்டு ஃபார் பவர் அண்ட் ஃபியூல், இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது வந்து டீன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேஜஸ் பெய்ட் டு த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், இது வந்து லேபர் காஸ்ட்டில் வந்துடும், டைரக்ட் லேபரில் வந்துடும். பில் பெய்டு டு த ஜாப் ஒர்க்கர்ஸ்க்கு பே பண்ணுறது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக தான் இருக்கும். ராயல்ட்டி பெய்டு ஃபார் ப்ரொடக்ஷன்ஸ், இதுவும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபீ பெய்டு டு த டெக்னீஷியன் ஹையர்டு ஃபார் த ஜாப், இதுவும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் இருக்குல்ல, இது என்னவா இருக்குன்னா இது இவங்களே ஓவர் ஹெட்ஸ்னு சொல்லிட்டாங்க, இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் வந்து கமிஷன்ஸ் பெய்டு டு த ஸ்டாஃப், சேல்ஸ் ஸ்டாஃபாக அவன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸாக இருக்கும். நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த மந்த். அப்போ இங்கே சொல்லியிருக்கோம்ல 4, இதை 4 ஆட் பண்ணோன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த மந்த் கிடச்சிரும். இதை 4 ஆட் பண்ணியிருக்காங்க, இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த மந்த். ரிமைனிங் வந்து நோட்ஸில் எழுதிடுறோம். வேஜஸ் பெய்டு என்னவாக இருக்குன்னா டைரக்ட் காஸ்ட், டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டாக இருக்கும், அதாவது டைரக்ட் லேபர் காஸ்ட்டாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கமிஷன் பெய்டு டு சேல்ஸ் ஸ்டாஃப் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸில் வரும், அல்லது செல்லிங் எக்ஸ்பென்சஸில் வரும் அப்படின்னு எழுதுகிறோம். அவ்வளோதாங்க, இந்த சாப்டர் முடிஞ்சு. தேங்க்யூ.